நேயர்களுக்கு வணக்கம். வயது மூத்த நபர்களோட உறவு கொள்ளும் போது ஆபத்து உண்டா? நமக்கு இளமை போயிடுமா? இல்லை வேற ஏதாவது பிரச்சனைகள் வருமா? இப்படி நிறைய பேருக்கு மனசுல ஓடிக்கிட்டே இருக்கிறத பார்க்க முடியும். பெண்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஆண்களுக்கு வயது மூத்த பெண்களோட உறவு வச்சுக்கிட்டா பிரச்சனை வருமானு பயம் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் மனதில் ஓடிக்கிட்டு இருக்கும். வரலாற்றில் ஏராளமான உலகத் தலைவர்களே வயது மூத்த பெண்களை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்திருக்காங்க. பலமுறை நம்ம சொல்றோம், கார்ல் மார்க்ஸ் ஜென்னி மார்க்ஸ் அவருடைய ஒய்ஃபோட 4 வயது குறைந்தவர். ஜென்னி மார்க்ஸோட வயது குறைந்தவர். நம்ம ஊர்ல சச்சின் டெண்டுல்கர் அவர் மனைவியோட வயது குறைந்தவர். அதனால இந்த வயது மூத்த பெண்களோட உறவு கொள்றதுனால பிரச்சனை வராது. நீங்க நிறைய பேர் கூட உறவு கொள்ளும் போது எண்ணிக்கை அதிகமாக பால்வினை நோய்கள் போன்ற பிரச்சனைகள், தேவையற்ற கர்ப்பம், இந்த மாதிரி பார்ட்னர் அதிகரிக்க பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. மற்றபடி வயதுனால வரக்கூடிய நோய்கள் எதுவும் இல்லை, கவலைப்பட வேண்டாம். இது ஆண்கள் வயது மூத்த பெண்களோட உறவு வச்சுக்கிட்டாலும் சரி, பெண்கள் ரொம்ப வயதான ஆண்களோட வச்சுக்கிட்டாலும் வேற விதமான தீங்குகள் எதுவும் வராது. நிறைய ஒரு பார்ட்னரோட வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வரவே வராது. நிறைய பார்ட்னரோட வச்சுக்கிட்டீங்க, மாறி மாறி வச்சுக்கிறீங்க, பல பேரோட வச்சுக்கிட்டீங்கன்னா பல மடங்கு பால்வினை நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால அந்த மாதிரியான விஷயங்களை நாம முற்றிலும் தவிர்க்க வேண்டும். வயதான பெண்களோட ஆண் உறவு வைத்துக் கொள்ளும்போது அவருடைய இளமையெல்லாம் அவங்களுக்கு போயிடும் அப்படின்ற ஒரு தவறான நம்பிக்கைகள் கிராமங்கள்ல இருக்கிறத பார்க்க முடியுது. அதே மாதிரி மூட்டு வலி வருது, உடல் வலிமை குறையுது, இப்படியெல்லாம் பல கற்பனைகள் இருக்கு. ஆனா அது எவையும் உண்மை அல்ல. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பெண்ணுக்கு வயதாக அதிகமா இருந்தது அப்படின்னா, ரொம்ப ஒரு 35 வயசுல நீங்க ஒரு 30 வயது பையன் கல்யாணம் பண்ணும்போது அந்த பெண்ணுக்கு கருமுட்டைகள் எண்ணிக்கை குறைவா இருக்கும். ஏன்னா வயதாக அந்த பெண்ணுடைய கருமுட்டை குறையும். ஒரு பெண் தன்னுடைய தாயினுடைய வயிற்றில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு 13 லட்சம் கருமுட்டைகள் இருக்கும். அந்த பெண் குழந்தை பிறக்கும் போது அதுக்கு 7 லட்சம் கருமுட்டையாக தான் இருக்கும். 13 வயதாகும்போது ஒரு மாதவிலக்கு வர ஆரம்பிச்ச உடனே கிட்டத்தட்ட 5 லட்சம் கருமுட்டைகள் தான் இருக்கும். ஒவ்வொரு மாதமும் ஒரு கருமுட்டை வெளியே வந்தாலும் 300-400 கருமுட்டைகள் காணாமல் போயிடும். ஒரு பெண் ஆவரேஜா ஒரு 350-400 சைக்கிள் தான் அவங்க மாதவிலக்கு போறாங்க மொத்தத்துக்கு. அதுக்குள்ள மொத்த கருமுட்டைகளும் பின்னால் 40 வயது கிட்ட வரும்போது கிட்டத்தட்ட கருமுட்டைகளே சில ஆயிரங்கள் தான் இருக்கும். ரொம்ப மோசமான கருமுட்டைகளாக இருக்கும், வயசான கருமுட்டைகளாக. புது கருமுட்டைகள் உருவாகாது. அப்ப எங்க பிரச்சனை வரும்னா, வயதான பெண் ஒரு இளம் வாலிபனை கல்யாணம் பண்ணும்போது கருத்தரிக்கிறதுல பிரச்சனை வரும். கருமுட்டை தானம் அல்லது அந்த மாதிரி ஏதாவது தேவைப்பட்டா அப்படியெல்லாம் போக வேண்டியது இருக்கலாம். வயதான ஆண் இளம் பெண்ணை கல்யாணம் பண்ணும்போது இந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னா ஆண்களுக்கு வயதானாலும் கருத்தரிக்கக்கூடிய தன்மை மெதுவாக குறையும். 70-80 வயது ஆகும்போது தான் ரொம்ப குறையும். ஆண்களுக்கு 60 வயது ஆண் ஒரு இளம் பெண்ணை திருமணம் பண்ணி கொண்டு குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும். இதெல்லாம் எளிமையாக சாத்தியம்தான். அப்போ வயதான பெண்ணை திருமணம் செய்யறதுனால உடல் ரீதியான ஆபத்துக்கள் எதுவும் இல்லை. ஆனால் கொஞ்சம் பெண்ணுக்கு ரொம்ப வயசாயிடுச்சுன்னா கருத்தரிக்கிறதுல பிரச்சனைகள் இருக்கு. ஆனாலும் அதையெல்லாம் இன்னைக்கு சரி பண்ண முடியும். அதுக்கு டெக்னாலஜி இருக்கு, நவீன மருத்துவ முறைகள் இருக்கு. இயல்பாக கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவா இருக்கும். ஆனால் அவற்றையெல்லாம் சரி செய்து கொண்டு அவர்கள் குழந்தை பெற்றுக்கலாம். அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம சத்து போயிடும், அதே மாதிரி இளம் பெண் வயதானவர் கல்யாணம் பண்ணால் அந்த பெண்ணுடைய சத்து போயிடும், அப்படி எதுவுமே இல்லை. நீங்கள் உங்கள் உடலை எப்படி பாதுகாக்கிறீங்க அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் நம்ம உடலை நல்லா பாதுகாக்கலாம். யார்கிட்ட யாருக்கும் சத்து போகிறது வர்றதுன்றது இந்த உடலுறவில் இல்லை. அதனால் அந்த மாதிரியான மூட நம்பிக்கைகளை நம்ம வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நேயர் கேட்டிருக்கார், வயதான பெண்ணோட நான் உறவு வைத்துக் கொள்ளும்போது என் உடல் மறுநாள் சோர்வாயிடுறேன், ஆனால்
என் மனைவி அல்லது வயது குறைந்தவர்களோடு பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாரு. இது வந்து அவருடைய நம்பிக்கையை பொறுத்து. நீங்கள் வந்து கடுமையாக வயதானவர்களோடு பண்ணால் நம்ம சத்தெல்லாம் போயிடும், நம்ம பலம் இழந்துருவோம்னு நீங்கள் நம்புனீங்கன்னா உங்கள் உடல் சோர்வாகும். நீங்கள் என்னெல்லாம் வரும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வரும். நம்ம சொல்கிறோம் சுய இன்பம் இயல்பானது, அதனால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு. ஆனால் சுய இன்பத்தினால ஆபத்து அதிகம்னு நினைக்கிற ஒரு இளைஞனுக்கு அவருக்கு என்னெல்லாம் ஆபத்து இருக்குது, உடல் இழைச்சி போயிடும், பலகீனம் ஆயிரும், என்னென்னலாம் கற்பனைகள் அவர் வச்சுருக்காரோ அத்தனையும் அவருக்கு நடக்கும். ஏன்னா மனதில் அது சஃபர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கவலைகள், வருத்தம், அதனால பல்வேறு பிரச்சனைகள் அவங்க வரும். அது மாதிரி வயதான பெண்ணோட உறவு கொள்ளும்போது உடல் பலகீனமாயிரும்னு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புனீங்கன்னா மறுநாள் உங்களுக்கு டயர்ட் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காகவே டயர்ட் ஆயிடுவீங்க. இன்றைக்கி வேண்டாம், வேலைக்கு போக வேண்டாம்னு படுத்துக்குவீங்க. ஆனால் உங்களுக்கு தெளிவாக உண்மை இதுதான்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. உண்மை தெரிகிற வரைக்கும் தான் உங்களுக்கு பல குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. உடலுறவு அது வயதானவங்க இளமையானவர்களுக்கும் உடலுறவுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. அது தெரிந்த பிறகு அவங்களுக்கு எந்த விதமான குழப்பமும் இருக்காது. ஸோ விஞ்ஞான உண்மைகளை தான் நம்ம எடுத்துக்கணும். நாம் என்ன பல நேரங்களில் பண்ணுறோன்னா நம்ம நம்பிக்கைகளை முன்னிறுத்துகிறோம். நம்ம நம்பிக்கைகளை உண்மைன்னு நம்புகிறோம். நிரூபிக்கப்பட்டது தான் உண்மைகள். அதனால் இந்த மாதிரியான எந்த விதமான வயதான பெண்களோட உறவு கொள்றதுனால பலகீனமாயிரும்ன்ற எந்த விதமான விஷயங்களும் இதுவரை உலகத்தில் நிரூபிக்கப்படலை. அதனால் அதை பற்றிய நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகள் நம்ம வச்சுக்க வேண்டியதில்லை.